தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திண்டுக்கல்லில் பிரபல நகை கடையில் ரூபாய் 1.4 கோடி மதிப்பிலான நகைகளை திருடிய வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். வழக்கில் நகைக்கடை ஊழியர்கள் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் 3 பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர். தலைமை விற்பனையாளர் சிவா, நகை மதிப்பீட்டாளர் செல்வராஜ், காசாளர்கள் கார்த்திகேயன், பாண்டியன், சரவணகுமார், கார்த்திக், விற்பனையாளர் விநாயகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வழக்கில் சிவா, விநாயகம் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய மூவரையும் திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து உள்ளனர். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனிதா. திண்டுக்கல்லில் உள்ள ஸ்ரீ வாசவி தங்க மாளிகை என்ற கடையானது செயல்பட்டு வருகிறது. இங்கு தணிக்கையாளராக வைஷ்ணவியாக அவர் பணியாற்றி வருகிறார். இவர் கடந்த 2ஆம் தேதி, இந்த மாதம் 12ஆம் மாதம் 2ஆம் தேதி அன்று தலைத்தளத்தில் உள்ள தங்க நகைகளுக்கான ஷார்ட் நெக்லஸ் இருக்கக்கூடிய அந்த நகை பிரிவில் தணிக்கையும் செய்கிற போது கிட்டத்தட்ட குறைவாக தெரிய வந்தது. இந்த மூலம் இந்த 10 கிராம குறைவாக உள்ளதாக உள்ளிட்ட 45 எண்ணங்கள் சொல்லக்கூடிய இந்த மதிப்பில் இருக்கக்கூடிய 1,43,00,000 ரூபாய் அந்த மதிப்பிலான சிக்கியது. தொடர்ந்து குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் தொடர்ச்சியாக சந்தனையின் அடிப்படையில் அடுத்து உடனடியாக கடை துணை பொது மேலாளர் ரேணுசனே இது குறித்து தகவலானது அது முதல்கட்டமாக தெரிவித்திருந்தார். இதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது தொடர்ச்சியாக நகர்தலுக்கு உள்ளாக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இதன் மூலம் எதனால் இந்த திருட்டான் நடைபெற்று என்பது இந்த தணிக்கையின் மூலமே முழுமையாக தெரிய வந்தது. அதைத் தொடர்ந்து இந்த தரைத்தளத்தில் இருக்கக்கூடிய பாலசுப்ரமணி, சிவா, கார்த்திக், விநாயகம், செல்வராஜ், ரங்கநாயகி, இதே போல ஆனந்த ஜோதி, ஆனந்தன் ஆகியோரும் பணிபுரிந்து வந்துள்ளனர். இதில் ஷார்ட் நெக்லஸ் பிரிவில் மேலாளராக பாலசுப்ரமணியன் உள்ளார். அவர் கீழ் இருக்கக்கூடிய பிரிவில் சிவா என்போர் தலைமை விற்பனையாளராக வேலை செய்து வந்துள்ளார். இந்த மேலாளர் பாலசுப்ரமணியன் இல்லாத நேரத்தில் சிவா மேலாளராக பொறுப்பாக இருந்துள்ளார். இன்சார்ஜாக அவர் பணியில் இல்லாத போது விடுப்பில் இருக்க போது இவரானது சிவாவானது பொறுப்பில் இருந்தார். இதனை அடுத்து அந்த நகைக்கடையில் வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களுமே துணை பொது மேலாளர் விசாரித்த போது பாலசுப்ரமணியன் விடுமுறையை சென்ற போது சிவா பொறுப்பு மேலாளராக இருந்த போது இந்த 5/9/2025ஆம் தேதி அந்த டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய அவர்கள் பார்வைக்காக வைக்கப்பட இருக்கக்கூடிய 3 ஷார்ட் நெக்லஸ் நகைகளை எடுத்துள்ளார். அதே போல் 14/11 இருக்கக்கூடிய கடந்த மாதம் 14ஆம் தேதி 4 ஷார்ட் நெக்லஸ் எடுத்து பாலசுப்ரமணியன் விடுமுறையில் இருந்த தினங்களில் சிவா அந்த ஷார்ட் நெக்லஸை அடிக்கடி தங்க நகைகளை எடுத்து தங்கள் மதிப்பீட்டாளர் செல்வராஜ், காசாளர் கார்த்திகேயன், பாண்டியன், சரவணன், கார்த்திக் மற்றும் விற்பனையாளர் விநாயகம் உதவியுடன் டேமேஜ் என காண்பித்து நகை விற்று பணத்தை பங்கு போட்டுக் கொண்டுள்ளனர் என தெரிய வந்துள்ளது. இது குறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீ வாசவி தங்க நகைக்கடை துணை பொது மேலாளர் ரேணுசன் புகாரானது அளித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக விசாரணையின் போதுதான் இந்த அடிப்படையில் இந்த திண்டுக்கல் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் தலைமையாளர் விற்பனையாளரை விசாரித்த போது அப்போது சிவா, நகை மதிப்பீட்டாளர் செல்வராஜ், காசாளர் கார்த்திகேயன், பாண்டியன், கார்த்தி மற்றும் விற்பனையாளர் விநாயகம் ஆகியோர் மீது தற்போது வழக்கானது பதிந்துள்ளனர். இந்த விசாரணையாளர் தற்போது குற்றப்பிரிவு போலீசார் இந்த விசாரணையில் முதல் கட்டமாக சிவா, விநாயகம் மற்றும் கார்த்திகேயன் ஆகிய 3 பேரையும் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த இருக்கக்கூடிய இந்த 14 கோடி ரூபாய் மதிப்பிலான நகையானது இந்த மூலம் அவர்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் புகாரானது அந்த எஃப்ஐஆரில் பதியப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 3 பேரோட விசாரணை நடத்தப்பட்டு இந்த இதில் வேறு கடையில் பணியக்கூடிய பணியாளர்கள் அதே போல விற்பனை கூடியவர்கள் மீது வழக்கானது பதிவு செய்யப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் தொடர்ச்சியாக விசாரணை நடைபெற்றது. முதல் கட்டமாக தற்போது விசாரணை அடிப்படையில் 3 பேரை கைது செய்துள்ளது. அதுவும் ஒரு பிரபல கடையில் 14 கோடி ரூபாயான பணத்தை இருக்கக்கூடிய திருடர்கள் ஏற்படுத்தியுள்ளது. இனிதா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்த்.